வழக்கம் போல டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் சண்டை அப்படின்னு தொண்டர்களை பார்த்து சொல்றாரு. அதோட சேர்த்து முக்கியமான விஷயங்கள் அவர் எதுவுமே பேசல. ஒரு மீட்டிங்கை இதுக்கு முன்னாடி என்ன தற்பெருமை பேசிட்டு இருந்தாரோ அதே தான் இதுலயும் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடே என் வீடு தான், 8 கோடி வீட்லயும் விஜய் இருக்கான். என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. விஜய் வெளியவான்னு சொல்றீங்க, அப்ப 8 கோடி பேரும் வெளியில வந்துருவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் பேசியிருக்காரு. இதெல்லாம் எத்தனை நாள் இதையே நீங்க பேசிட்டு இருப்பீங்க, அரசியல் எப்பதான் பேசுவீங்க அப்படின்ற கேள்வியை தான் எழுப்பணும். அதோட சேர்த்து ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்த இந்த 5000 ரூபாய் தொகையை பத்தி பேசுறாரு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும், 2000 கொடுத்தாலும் 3000 கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, எல்லாம் உங்க காசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1000 2000 3000 4000 5000 சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க, வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். கற்பூரம் அடிச்சு கூட நீங்க சத்தியம் பண்ணுங்க, ஆனா ஓட்டை மட்டும் அவங்களுக்கு போடாதீங்க, தூய சக்தியான என்கிட்ட போடுங்க. அவங்கள மாதிரி நான் ஊழல் சக்தி கிடையாது, நான் ஊழல் பண்ணதில்லை, எனக்கு அனுபவம் இல்லதான், உங்களை மாதிரி ஊழல் பண்ணி அனுபவம் இல்லதான் அப்படின்னு சொல்லி ரைமிங்கா பேசிட்டே இருந்தாப்புல.